நீர் தந்ததான இந்த பூமியையும் இந்த ஆலயத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசுடைய வல்லமையுள்ளதான கருத்துல ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணுகிறதான இந்த ஆராதனை ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணுகிறதான ஆண்டவர் உம்முடைய மகனை ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரங்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபம் ஆராதனை செய்து எல்லாவற்றையும் ஆவியானவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கடந்து வருகிறதான எல்லா ஜனங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீகம் உண்டாகத்தகுந்தாக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க தகுந்தாக கர்த்தரை ஆவியானவர் எழுந்தருளி இந்த நாளிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உம்முடைய ஊழியத்தை பரிபூர்ணமா இந்த இடத்துல நிறைவேற்றும் நேர்மையுடைய இயேசு மூலம் பிதாவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவில், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் பாடி துதிக்க பெறும் வந்தவனே உமக்கு, பாடி துதிக்க பெறும் வந்தவனே உமக்கு, மதினா திறந்தலின் ஜீவ புது வழியா, மதினா திறந்தலின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தனம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தனம், இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு, கந்தனை மாதையவும் நின்றிருவை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதையவும் நின்றிருவை எத்தனை ஆச்சரியம், இன்றைய நாமத்திலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைய நாமத்திலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி இடத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி இடத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம்
கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. அருமை பிதாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஊழியத்துக்கான ஸ்தலங்களை முன்குறித்து ஏற்ற வேளைகளில் அவைகளிலே கர்த்தருடைய ஆலயங்களை கட்டி எழுப்பி தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அழகான வரிசையிலே இந்த ஸ்தலத்தை நீர் முன்குறித்து ஏற்ற வேளையிலே தேவன் அதை குறித்து சிந்தையை தந்து ஆண்டவரே இந்நாளில் அதை செயலாக்கி உம்முடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி நாங்கள் இதை திறந்து வைக்கும் பிரதிஷ்டை செய்ய உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதும் இந்த ஸ்தலத்திலே உயர்ந்திருப்பதாக, மகிமைப்படுவதாக. நீர் உம்முடைய திட்டங்களை இந்த இடத்திலே தொடர்ந்து மகிமையாய் விசேஷமாய் நிறைவேற்றும்படிக்கு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆலயத்தின் வாசலை ஆசீர்வதிக்கிறோம். நிலைக்கால்களில் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தோடு பூசுகிறோம். இதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய், நீதிமான்களாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக மக்களுக்கு நன்மை கொடுக்கிற ஒரு அழகான ஸ்தானமாய் விளங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் இதற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, இதை உமக்கென்று பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். தேவ பிரசன்னம் மகிமை அளவில்லாமல் இறங்கி ஆலயத்தை நிரப்பிவிடும்படி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த அருமையான ஆலயத்தை ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காகவும் அநேகருடைய பிரயோஜனத்துக்காகவும் திறந்து வைக்கிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். Amen.
உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படியான செயல்கள் இந்த இடத்தில் நிறைவாய் உண்டாகும்படி வாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. சாத்தானுடைய எதிர்ப்புகள், பொல்லாதவருடைய போராட்டங்கள், மதவெறியர்கள் பொல்லாத மனுஷனுடைய போராட்டங்கள் இதற்கு விரோதமாய் கடந்து வராதபடிக்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியின் திரு ரத்தத்தை விசுவாசத்தோடு இந்த ஆலயம் எங்கிலும் தெளிக்கிறோம். நாதா, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. தேவ மகிமையின் ஆலயத்தை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்நாளில் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே விசேஷமாய் ஆவிக்குரிய இரட்டிப்பான வல்லமையினால் விடுதலையினால் தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை ஆசீர்வாதம் விளங்குவதாக. ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆராதனையை பொருட்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தியவர்களும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அப்படியே உட்காருவோம். பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ மகிழ்வரை போற்றி. துதிப்போ அல்லேலூயா பாடி மகிழ்வோ மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை.
ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುವೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ ಘನಪಡಿಸುವೆ ಹಿಂದೆಂದೂ ನಿಮ್ಮ ನಾಮವ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುವೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ ಘನಪಡಿಸುವೆ ಹಿಂದೆಂದೂ ನಿಮ್ಮ ನಾಮವ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಪಾಪಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ ಪರಲೋಕ ನನಗೆ ನೀಡಿದೆ ಓ ನನ್ನ ದೇವರೇ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠವು ಎಂದೆಂದು ನಾನು ಮರೆಯಲು ಪಾಪಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ ಪರಲೋಕ ನನಗೆ ನೀಡಿದೆ ಓ ನನ್ನ ದೇವರೇ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಶ್ರೇಷ್ಠವು ಎಂದೆಂದು ನಾನು ಮರೆಯಲು ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಈಗ ಸಂಭವಾಗಿಯೋ ಅಗ್ನಿ ಸಂಭವಾಗಿಯೋ ಹಗಲಿರುಳು ಜೊತೆಗಿರುವೆ ಈಗ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿ ಹೆಜ್ಜೆ ಹೆಜ್ಜೆಗೂ ಕಾಯುವೆ ಈಗ ಸಂಭವಾಗಿಯೋ ಅಗ್ನಿ ಸಂಭವಾಗಿಯೋ ಹಗಲಿರುಳು ಜೊತೆಗಿರುವೆ ಈಗ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿ ಹೆಜ್ಜೆ ಹೆಜ್ಜೆಗೂ ಕಾಯುವೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ
இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் காணப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் போராட்டத்திலும் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து எதிர்கொள்ளப்பட்டதான தம்முடைய ஜனங்கள் நடுவே உலாவுகிறார். ஏதேனில் உலாவினார். சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ என்று சொல்கிறவரோடு அக்னி சூழலில் உலாவினார். இன்னும் பல பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விஷயத்தை பார்க்கும்போது 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே 7 நட்சத்திரங்களையும் தன்னுடைய கையில் ஏந்தினவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய நடுவிலும் இப்பொழுது நம்முடைய தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தேடுகிற அந்த ஊழியத்தை அவர் நேசித்து அவர் நம்முடைய சித்தப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் பரலோகத்தின் தேவனை மேம்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரதிஷ்ட ஆராதனையிலே இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான செய்தி கொடுக்கும்படியாக நம்முடைய தலைமை பாஸ்டர் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்னதாக நம்முடைய பூர்ண சுவிசேஷ ஊழியத்தை தலைவராக வந்து எல்லாருக்கும் சமயம் கொடுக்க எங்களுக்கு முடியாது. ஆனாலும் இன்றைக்கு விசேஷமாக கோரா இன்டர்நேஷனல் ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிற பாஸ்டர் பிஷப் பிரான்சிஸ் ஜாக்சன் அவர்களுக்கு வந்திருக்கிற இந்த சந்தால் அவர் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் பிரயாசப்பட்டு இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஊழியத்தின் சரித்திரத்தை குறித்து அவர்கள் இந்த வேளையில் நம்மத்தில் சில நிமிஷங்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவரை மொழிபெயர்க்கும்படியாக பாஸ்டர் பார்த்திபன் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த வேளை நான் கடைசியாக நான் ஆலயம் குணமாய் கட்டப்பட்டது என்பதை குறித்து நான் சுருக்கமாக சொல்லுவேன். அதில் இப்பொழுது பாஸ்டர் பிரான்சிஸ் ஜாக்சன் அவர்கள் வந்து அவருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். சுவாமி நாமத்தில் நிம்மதியில் நான் மகிழ்ச்சிட்டேன். கிறிஸ்ததாஸ் அவர்களே இந்த ஊழியத்தின் தலைமை போடுவதை மிகுந்த மகிழ்ச்சி. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತದಾಸರಿಗಾಗಿಯೂ ಈ ಪೀಠದಲ್ಲಿ ಕೂತಿರುವ ಎಲ್ಲ ದೇವರ ಸೇವಕರಿಗಾಗಿಯೂ ನಾನು ಅಭಿನಂದನೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. கடந்த ஆண்டுகளிலே பாஸ்டர் கிறிஸ்ததாஸ் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அவர் அழாத குறையாக ஊழியத்தை நடத்தி வந்தார். ಕಳೆದ ವರ್ಷಗಳಿಂದ ನೋಡಲಾದರೆ ಬೋಧಕರಾದಂತಹ ಕ್ರಿಸ್ತದಾಸ್ ಅವರು ಬಹಳ ಕಣ್ಣೀರಿನ ಕಣ್ಣುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಬಂದರು. நாங்களும் அநேக விதங்களிலே உதவி செய்ய அதுவும் பாடுபட்டோம். ನಾವು ಸಹ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸಹಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟೆವು. அதன் பிறகு எனக்கு ஒரு சிறிய வெளிப்பாடு கிடைத்தது. ಆನಂತರ ನನಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಕಟಣೆ ನನಗೆ ದೊರಕಿತು. அப்போ வந்து சொன்னேன், கண்டிப்பாக இந்த இடத்துல ஊழியம் செய்வது கர்த்தருக்கு சித்தமில்லை. ಆಗ ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡೋದು ದೇವರಿಷ್ಟವಲ್ಲ. இதே பகுதியில் வேற ஒரு டைரக்ஷன், வேற ஒரு ரீதியிலே
வேறொரு பாகத்திலே கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். ಇದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಬೇರೆ ದಿಕ್ಕಿನ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனால் அதை அந்நாட்களில் விசுவாசிக்க கூடாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஆலயம் கட்ட வேண்டும் என்ற பிரதிஷ்டையும் மன உறுதியும் வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது. ಆದರೆ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಾದಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಒದಗಿಸಿದ್ದರೂ ಸಹ இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க பிரயாணப்பட்டார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವಾಗ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ದೇಶವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಣವನ್ನು ಬಳಸಿದರು. ஆனால் ஏதோ குறுக்கே வந்தான். ಆದರೆ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಅಡ್ಡವಾಗಿ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಅಡ್ಡವಾಗಿ ಪ್ರಯಾಣಿಸಿ ಬಂದ அவர்களும் எவ்வளவு முயற்சித்தார்கள். ಅವರು ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. தேசத்துக்கு நாம் தீர்வு செய்ய மாட்டோம், ನಿಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ನಾವು ಯಾವ ಕೇಳಲು ಬಯಸುವುದಿಲ್ಲ, ராஜபாதையாகவே நாம் போய் விடுவோம், ನಾವು ಈ ನೆಟ್ಟಿನ ಬೀದಿಯ ಮೂಲಕವಾಗಿಯೇ ನಾವು ಹಾದು ಹೋಗುತ್ತೇವೆ, இந்த பக்கம் அந்த பக்கம் நாம் வளைய மாட்டோம், ನಾವು ಎಡಕ್ಕಾಗಿ ಬಡಕ್ಕಾಗಿ ನಾವು ಬರುವುದಿಲ್ಲ, உங்கள் பயிர்களை நாம் நாசம் பண்ண மாட்டோம், ನಿಮ್ಮ ಧಾನ್ಯಗಳನ್ನು ದವಸಗಳನ್ನು ನಾವು ಪೈರುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ, வாங்கி சாப்பிடுவதற்கு பணங்களும் எல்லாம் எங்களுக்கு தாராளமாக இருக்கிறது, ಕೊಂಡುಕೊಂಡು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಹಣ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು, நீங்கள் வழிய போவதற்கு நாம் டாக்ஸ் கூட பே பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம், ಬೇಕಾದ್ರೆ ಈ ದಾರಿ ಮೂಲಕವಾಗಿ ಹಾದು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಸುಖವನ್ನು ನಾವು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. இப்படி எவ்வளவோ தாழ்த்தி அவர் வேண்டிக் கொண்ட போதிலும் ಹೀಗೆ ಎಷ್ಟೋ ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಅವರು ಬೇಡಿಕೊಂಡಾಗ್ಯೂ ஆனால் ஏதோ அவர்களும் ஒரு திட்டம் உறுதியாக இருந்து ಆದ್ರೆ ಏನು ಅವರು ಬಹಳ ಹೃದಯವನ್ನು ಗಟ್ಟಿ ಮಾಡಿಕೊಂಡು முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ರು. விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರ. தேவன் நிர்ணயித்ததை அவர் நிறைவேற்றுகிறவராக. ದೇವರು ನಿರ್ಣಯಿಸಿದ್ದನ್ನು ಅವರು ಸ್ಥಿರಗೊಳಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அதை மனுஷன் மாற்றவே முடியாது. ಅದನ್ನು ಮನುಷ್ಯರು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நம்முடைய மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த சபை வரைக்குமாக ஒரே ஒன்றை தான் கேட்கிறேன். ಆದರೆ ನಮ್ಮ ಮಧ್ಯ ಸರ್ಕಾರ ತನಕ ಇಡೀ ಸಭೆಯ ತನಕ ಒಂದೇ ಯಥಾರ್ಥವು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತದೆ. தேவன் எதை நிர்ணயித்தாரோ அதை அவர் ஸ்தாபிக்கிறார். ದೇವರು ಯಾವುದನ್ನು ನಿರ್ಣಯಿಸುತ್ತಾರೋ ಅದನ್ನು ಸ್ಥಿರಗೊಳಿಸುತ್ತಾರೆ. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற வேகத்தில் நடக்காமல் இருக்கலாம். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸುವಂತ ಎದುರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳು ನಡೆಯದೇ ಇರಬಹುದು. தேவன் நிச்சயமாக அவர் ஆரம்பித்த காரியத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಆರಂಭಿಸಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಅದು ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி ಸತ್ಯವೇದವು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ பாதாளத்தில் வாசல்களின் சபை மேற்கொள்வதில்லை. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ಅವುಗಳ ಸಭೆಯನ್ನು ಜಯಿಸಲಾರದು. இந்திய தேசத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறிக்கொள்ளிக்குமாய் ஒரு சக்தியும் தேவனுடைய சபை வாசல்களை மேற்கொள்வது. ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ತನಕ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಎದು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த தேசத்திற்காக குறித்த நேரமும் ಈ ದೇಶಕ್ಕಾಗಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿದ್ದಂತ ಸಮಯವು தயவு செய்கிற காலமும் வந்திருக்கு. ದಯವು ಮಾಡುವಂತ ಕಾಲವು ಬಂದಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதன்படி நேர்த்தியாய் கர்த்தர் தம்முடைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ದೇವರು ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಬಹಳ ರಮಣೀಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக பிரயாசங்களோடு பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் இந்த காரியங்களை செய்ததை நான் அறிவேன். ಅನೇಕ ಪ್ರಯಾಸಗಳೊಂದಿಗೆ ಬೋಧಕರು ಕ್ರಿಸ್ತದಾಸಿ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ಪಟ್ಟದನ್ನು ನಾನು ತಿಳಿಯುವೆ. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படவில்லை. ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಾಚಿಕೆಗೆ ಒಳಪಡಿಸಲಿಲ್ಲ. அவர் இந்த பட்டணத்திலே நிலைநிறுத்தி இந்த பகுதிகளிலே அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கத்தக்கதான ஒரு சபையாய் தேவன் நியமித்ததற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರು ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅವರು ನೆಲೆಗೊಳಿಸಿ ಆತನ ಪ್ರಕಾಶವು ಈ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. 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 நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தை நடப்பிக்கும் பொழுது ನಾವು ಪ್ರಾರಂಭದೊಂದಿಗೆ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುತ್ತಿರುವಾಗ தேவன் நம்மோடு வாக்கு பண்ணி இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. உலகத்தின் முடிவு பணிந்த உங்களோடு இருக்கிறேன். ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த தேவனை நான் 3 விதங்களிலே சொல்கிறது உண்டு. ಈ ದೇವರನ್ನು ನಾನು 3 ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವುದುಂಟು. தேவன் நம்மோடு இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾರೆ. தேவன் நமக்காக இருக்கிறார். ದೇವರು
ನಮಗಾಗಿ ಇದ್ದಾರೆ. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವ ಆತನು. அவர் நமக்கு முன்னே சென்று நமக்கு காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். ಅವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಮಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತರುವಂತವರು. நமக்குள்ளே இருக்கிறவர். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಆತನು நாம் வேண்டுவதும் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை ನಾವು ಬೇಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಮಾಡುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಶಕ್ತನು. Hallelujah. Hallelujah. நமக்காக இருக்கிற தேவன் ನಮಗಾಗಿರುವಂತ ದೇವರು நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ನಮಗಾಗಿ ವಿವಾದ ಮಾಡುವವರಾಗಿ, யுத்தம் செய்கிறவராய் ಯುದ್ಧ இருக்கிறார். ಮಾಡುವವರಾಗಿ, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட தேவனுடைய உண்மையினாலே ಅಂತಹ ದೇವರ ಯಥಾರ್ಥತ್ವದಿಂದ தேவனுக்கு செய்திருக்கிற கிரியைகளுக்காக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರಲ್ಲಿ ಮಾಡಿದಂತಹ ಕ್ರಿಯೆಗಳಿಗಾಗಿ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாம் தொடர்ந்து விசுவாசிப்போம். ನಾವು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸಾಗೋಣ. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Praise the Lord. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவன் உங்கள் எல்லைகளை பெருகச் செய்வார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸ್ಥಳಗಳನ್ನು ವಿಶಾಲ ಮಾಡಲಿ. Hallelujah. Hallelujah. அவர் பெருகச் செய்கிறது மாத்திரமல்ல, ಅವರು ವಿಶಾಲಪಡಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, பல இடங்களிலேயும் தேவன் நம்மை அனுப்பி அங்கேயும் கர்த்தருடைய வேலையை ஆரம்பிப்பார். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿ ಅಲ್ಲಿಯೂ ಸಹ ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಆರಂಭಿಸಲಿ. ವಿಶ್ವಾಸವಿದ್ದೇವೆ. ஆகையால் அறுவடை ஆயத்தமாயிருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಕೊಯ್ಲು ಸಿದ್ಧವಾಗಿದೆ. நாம் வேலைக்காரர்களாய் மாறுவோம். ನಾವು ಕೆಲಸಗಾರರಾಗಿ ಬದಲಾಯಿಸೋಣ. தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை ದೇವರು செய்வார். ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿ. தேவனுடைய சமூகமும், ದೇವರ ಸಮ್ಮುಖವು, தேவனுடைய ஆலோசனையும், ದೇವರ ಆಲೋಚನೆಗಳು, தேவனுடைய கண்களும் ದೇವರ ಕಣ್ಣುಗಳು இந்த ஊழியத்தின் மேல் இருக்கிறபடியாக நான் ಈ ஜெபிக்கிறேன். ಸೇವೆ ಮೇಲೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இங்கே இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு ಇಲ್ಲಿಂದ ಮಾಡಲ್ಪಡುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ அவருடைய சிலை to pray and praise the Lord for this beautiful auspicious day. ಈ ದೇವರ ಸಭೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಅಮೂಲ್ಯವಾದಂತಹ ಸೇವಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಈ ಅಮೂಲ್ಯವಾದಂತಹ ದಿವಸದಲ್ಲಿ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಬೇಕಾಗಿ ದೇವರು ಕೊಡುತ್ತಾ ಈ ಒಳ್ಳೆಯ ಸದಾವಕಾಶಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. And we also extend my sincere gratitude and greetings to Pastor Chandra Kumar and all other saints of God who is seated on the ಮತ್ತು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ವಂದನೆಗಳನ್ನು ಸಭಾಪಾಲಕರಾದಂತಹ ಯಶವಂತ್ ಕುಮಾರ್ ಅವರಿಗೂ ಮತ್ತು ಕೊಟ್ಟಿದ್ದ ಎಲ್ಲ ವೇದಿಕೆಗಳಿಂದ ಎಲ್ಲ ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ನನ್ನ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ವಂದನೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. And also I extend my sincere thanks to all the believers from my church and other church and all other part of the Kalinga area. ಸುತ್ತಮುತ್ತಲ ಯಲಹಂಕ ವಿಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸಭೆಯ ಸದಸ್ಯರ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಸಭೆಗಳ ಮೂಲಕವಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಸಭೆಗಳಿಗೂ ನನ್ನ ಸಭೆಯ ಪರವಾಗಿ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ನಾನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. Kalinga is considered as a very rich area in Bangalore for the gospel work. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇಲ್ಲಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತಹ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿ ಈ ಯಲಹಂಕ ವಿಭಾಗ ಕಾಣப்படுತ್ತದೆ. And last 20 years I am experiencing that resistance in my ministry also. ಅದನ್ನ ಕಳೆದ 20 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ಹೋರಾಟಗಳನ್ನು ನನ್ನ ಸಭೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. If my memory is correct, that 1991 Pastor Krishnadas opened a small home and started a worship service in the Tikasundri area. ಬೋಧಕರಾದಂತಹ ಕೃಷ್ಣದಾಸ್ ಅವರು 1991ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಡಾರದಲ್ಲಿ ಈ ಸೇವೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದರು. And that meeting also I attended. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಸಹ ನಾನು ಭಾಗವಹಿಸಿದೆ. If my memory is correct, that day Pastor N. Thomas has come and opened that service. ಆದರೆ ನನ್ನ ಜ್ಞಾಪಕ ಸರಿಯಾಗಿರುವುದಾದರೆ ಬೋಧಕರಾದಂತಹ ಎನ್ ಥಾಮಸ್ ಅವರು ಬಂದು ಆ ಸಭೆಯ ಉದ್ಘಾಟನೆಯನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು. And for a few days there was no problem. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಸಮಸ್ಯೆ ಇರಲಿಲ್ಲ. But afterwards the problem started. ಸಂಸ್ಥೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಬೇರೆ ಭಾಗದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಸಹೋದರ ಪೂರ್ಣ ಸುವಿಶೇಷ ದೇವರ ಸಭೆ ಉಳಿಯುತ್ತಿದೆ செய்து கொண்டிருக்கிறார். அதே பிரகாரವಾಗಿ ಪೂರ್ಣ ಸ್ವಾರ್ಥ ದೇವರ ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ அவருடைய தானியேல் ಅವರ ಹೆಸರು ದಾನಿಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ. இந்த பகுதியிலே அருமையான தேவனுடைய ஊழியத்தை சாதிப்பதற்காக பட்ட பாடுகளை குறித்து நன்றாக அறிவேன். ಆದರೆ ಈ ವಿಭಾಗದಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಸೇವಕರಾದಂತಹ ಇವರು ಈ ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಡೆದ ஊழியத்தை கட்டுவதற்கும் விதமான ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கும் பலவிதமான அனுகூலங்கள் இல்லாத பலவிதமான பிரச்சனைகள் இருந்த போது கூட ಆದರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಲು ಅನೇಕ ಅನಾನುಕೂಲ ಇದ್ದರೂ ಸಹ தேவன் தம்முடைய தாசரை கொண்டு தாம் செய்ய நினைத்த காரியத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ತಾನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೇವಕರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಿ ಆತ್ಮ ನಾಮವನ್ನು ಹೇಮಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. நிச்சயமாக இந்த ஊழியம் இன்னும் பல வகையில் வளரப்போகிறது. ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಸೇವೆ ಇನ್ನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ஊழியத்திலே சிரமங்களை சந்தித்தாரோ ಆದರೆ ಈ ಸೇವೆಗೆ ಎಷ್ಟೊಂದು ಶ್ರಮ அந்த அளவுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களோடு இந்த ஊழியம் வளர்ந்து பெறுகிறது.
கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಬಲವಾದಂತಹ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದರೊಂದಿಗೆ இந்த சத்தியான சபை போதகரோடு கூட சேர்ந்து இந்த ஊழியம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் போதர் சொன்ன போல அவர் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், நமக்கு முன் செல்கிறவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை போல ஒரு தெய்வம் எங்கும் இல்லை. நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராக இருக்கிறார். சங்கீதத்துல ஒரு வசனம் உண்டு, 29ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்தை தயவு செய்ய யாராவது வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வாக்குத்தத்தம் தேவனை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கும் சபையாருக்கும் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தை பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலனை கொடுக்கிறவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனுக்கு வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்திலே மாறாதவராக இருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஊழியத்தின் பாதையில போதவரை அழைத்து கனமான ஊழியத்தை செய்யும்படியான ஒரு நேர்த்தியான ஒரு இடத்தையும் சபையும் கொடுத்து இவ்வளவாய் கர்த்தர் அவரை உயர்த்திருக்கிறார், மேம்படுத்திருக்கிறார். ஆகினால கர்த்தரை அதிரப்பட்டு கலந்துவாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த சபையின் ஊழியத்தையும் விசுவாசங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்ப்போம். அல்லேலூயா. பெரிய காரியத்தை எதிர்பார்ப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நான் எந்த இடத்துல போனாலும் கொஞ்சம் ஜனங்களோட நெருப்பு வரணும்னு விரும்புறேன். வயசுலா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல நெருப்பு பிடிச்சி ஊரெல்லாம் பற்றி எறியணும். இந்த ஏரியாவில் நான் வந்து இருக்கிற காரியங்கள் அக்கிரியை போட வந்தா இப்பொழுது என்ன பண்ணணும்? இப்பொழுது என்ன பண்ணணும்? இப்பொழுது என்னங்க போடணும், பற்றி எறியணும்யா. அக்கிரியை போட வந்தாலும் இப்பொழுது பற்றி எறிய போடனாக்க அக்கிரியை போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெருப்ப வைக்கிற போது ஊறிக்கிட்டே இருக்க வேணும். ஓட அக்கிரி என்ன பண்ணணும்? பற்றி எறியுமா இல்லையா? உடனே வச்சுக்கலாம். அதே விதத்துல நாம வந்து பெரிய பிரசங்க ஆனாலும் நாங்க ஆரோட சமத்துல அந்த இடத்துல ஆரம்பம் எப்படி இருக்குது? அற்பமா என்னன்னாலும் அது முடிவு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்க வேணும். நான் இந்த ஊழியத்தை பற்றி சொல்றேன்னா ஏதாவது சொல்ல வேண்டியது, ஆனால் சமயம் போடாது. நான் ஒரு பாடல் கூட நான் பாடிவிட்டு தான் காரியங்களை சொல்லணும்னு சமயம் இல்லாத அப்படின்னால நான் நிறுத்திக்கிறேன். விசேஷமாக இந்த நாங்கள் சுமார் 8 வருஷ காலமாய் கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது அது எப்படிப்பட்ட அனுபவத்தை என்று சொல்லவே முடியாது. எத்தனையோ பேருடைய நிந்தனைகள், எத்தனையோ பேர் எங்களுக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்கள் விரோதமாய் சொல்லப்பட்டு, மாத்திரம் அதே சமயத்தில் எங்களுக்கு அநேக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்தினார்கள். உபத்திரவப்படுகிற இடத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், உங்களுக்கு கர்த்தர் மகிமையான ஆலயத்தை தருவார் என்று சொல்லி அநேகங்களை தைரியப்படுத்தினார்கள். எனக்கு இந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சாலமோன் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை. நேரில் வருவார்கள் எதிர்பார்த்து அவர் வரவில்லை. அவர் செய்தது கர்த்தர் சில அநேக அற்புதத்தில் ஒரு அற்புதம், அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களுக்கு ஏற்பட்டு தந்தது. என்று சொன்னால் இன்னத்துல ஒரு நாள் கூட பணம் கேட்டதே இல்லை. ஜனவரி 19ஆம் தேதி இந்த வேலையை ஜோம் இந்த வேலை இதற்காக ஜோம் பண்ணோம். 21ஆம் தேதி மார்க் பண்ணார்கள் கட்டணம் கட்டுவதற்கு. எந்த நாளில் இந்த வேலையாக முடித்து கொடுத்தார். நான் கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் ஏராளம் உண்டு. அவர் ஒரு நாள் பணம் கேட்டதில்லை. அதிகமாக இந்த நாட்டில் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பமாக இந்த இடத்துல வருவார்கள் நினைத்து அவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கூட நாங்கள் வாங்கி வைத்திருந்தோம் சபையாய் கொடுக்கும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய தியாகங்கள் உண்டு. இங்க இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தியாகங்கள். எங்களுடைய சபை 7 சபை என்று சொன்னேன். இந்த 3 வயசு சிறு குழந்தைகளோட வரையிலும் உண்டியல் போட்டு பணம் செலுத்தி ஆலயத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னார், இந்த ஆலயத்துக்குரிய எல்லா லைட்டு
திங்ஸ் எல்லாம் நானே வாங்கி கொடுத்து வருவேன் சொன்னார். அதுபோல வேலை முடிகிற நேரத்தில் அவரே அதற்குரிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்தார். அதுபோல எல்லா காரியத்துக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒத்துழைத்தார்கள், தியாகம் பண்ணினார். இருக்கும்போது இந்த வேலைக்கு ஆரம்பம் 2 லட்சம் ரூபாய் இடத்துல இருந்தது என்று சொன்னேன். ஆனால் அந்த 2 லட்சம் ரூபாய் கூட என் கையில இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வேலை தொடங்க வேண்டும். ஆனால் என்னுடைய சொந்தமான கொஞ்சம் காசு என்னது கையில உண்டு. அந்த பணத்தை நான் முதலாவது ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்க தீர்மானித்து நானும் இந்த மனைவியும் பிள்ளைகளுமாக சேர்ந்து யோசித்து இந்த பணத்தை நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்காக கொடுத்து விடலாம் என்று சொல்லி என்று சொன்னார்கள். நான் சொன்ன எல்லாம் ஆண்டவர் எனக்கு எப்போது ஸ்கூட்டர் தருகிறாரோ அப்பொழுது நான் ஸ்கூட்டர் வைக்கும். எனக்கு அந்த 15 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே அந்த அது கஷ்டம் தெரியும். உம்மை அழைத்தோ உருக்கமாய் விசாலத்தில் அழைத்து வந்தேன். நெருக்கத்தில் இருந்து உம்மை அழைத்தோ உருக்கமாய் விசாலத்தில் அழைத்து வந்தேன். எழுந்திய துதிப்போர் உம்மையை நினைத்து எங்குமை பாடுவோம் மகிழ்வுடனே. எழுந்திய துதிப்போர் உம்மையை நினைத்து எங்குமை பாடுவோம் மகிழ்வுடனே. ஆடுவோம் பாடுவோம் பரவசமாகுவோம். கரங்களை தட்டிய கர்த்தரை நாம் போற்றுவோம். பாடுவோம் பாடுவோம் பரவசமாகுவோம். கரங்களை தட்டிய கர்த்தரை நாம் போற்றுவோம். எத்தனை ஆச்சரியம் செய்கிறதே அறிந்திட முடியா அன்பரே. எத்தனை ஆச்சரியம் செய்கிறதே அறிந்திட முடியா அன்பரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வந்த இந்த இலங்கா ஊழியத்திலே ಈ ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಂತ ಯಲಹಂಕ ಸೇವೆಯಲ್ಲಿ தேவன் இன்று தந்த விசாலத்துக்காய் ஜெயத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ದೇವರು ಈ ದಿವಸ ಕೊಟ್ಟಂತ ವಿಶಾಲಕ್ಕಾಗಿ ಜಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இது தேவனே செய்தார், அவருக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ದೇವರೇ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆದ್ದರಿಂದ ಸಕಲ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த சந்தோஷமான நேரத்திலே விசேஷமாய் பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ಸಂತೋಷವಾದಂತಹ ಸುದ್ದಿನದಲ್ಲಿ ಓದಗಾದಂತ ಕೃಷ್ಣದಾಸ್ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗೂ ನನ್ನ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದಂತಹ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இந்த அருமையான சபையின் விசுவாச குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ಈ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದಂತಹ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಲು ಬರಬೇಕಾಗಿತ್ತು. அதில் ஒரு சிறு பகுதியை பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்கள் செய்யவும் வேண்டிய சூழ்நிலைகள் ಯೇಸುವಿಗಾಗಿ ಏಟುಗಳನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕಾಗಿಯೂ ಅನೇಕ ವೇದಗಳನ್ನು ಸಹಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೂ ಬಂದಂತಹ ಕಾರ್ಯಗಳು. ஆனாலும் ஒன்றும் வீண் போகவில்லை. ಆದರೆ ಯಾವುದು ನಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ. இயேசுவுக்காக பட்ட பாடுகள் எல்லாம் ಚಂದ್ರ ಯಾವ ನಾಲ್ಕು ಚಂದ್ರನಿಗ ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಹಾಯಗಳನ್ನು ಇರುವಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಹಾಯ ಕಾರ್ಯ ಹಸ್ತವನ್ನು ಚಾಚುವಂತಹ ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ದೇವರು. ஆனால் வேதத்தின் சரித்திரத்தில் இந்த பூமியில இன்னும் மகிமைப்படுத்துகிறதாக எல்லா தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஐயா. இவைகளெல்லாம் அவைகளுக்கு ஆதாரமாக மாறுபடுத்தும். எங்கள் தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உம்முடைய வாக்குத்தத்தங்கள் சகலமும் நிறைவேற்றப்படுகிற இடமாக, உம்முடைய மானத்தின் உம்முடைய வல்லமை விளங்கப்படுகிற இடமாக
இதை மாற்றிவிட எல்லா தேவனுடைய ஜனங்களும் ஓடுமனப்பட்டு ஆண்டுடைய திருமணத்தை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிறோம். பெரிய